வெறும் 3 நாள்ல உங்க முகத்த பார்த்தா பளபளன்னு தக தகன்னு மின்னணுமாங்க. கண்டிப்பா இந்த கிரீம வெறும் 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்ற மாரியே உங்க முகம் பளபளன்னு தக தகன்னு மாறிடுங்க. இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான 2 பொருள யூஸ் பண்ணி இந்த கிரீம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்க ஃபேஸ்ல மங்கு இருந்தாலும் சரி, கரும்புள்ளிகள் இருந்தாலும் சரி, கருந்திட்டுக்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் க்யூர் பண்ணி செம்ம ரிசல்ட் குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபேஸ்ல யூஸ் பண்ணிட்டு என் ஃபேஸோட ரிசல்ட்டையும் காட்டியிருக்கேன் பாருங்க. ஃபேஸ் எந்த அளவுக்கு ஈவன் டோன்ல சூப்பரா மாறியிருக்கு. 3 நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். செம்ம சூப்பரா இருக்குங்க ரிசல்ட்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேணான்னு நம்ம தூக்கி போடுற பொருள வச்சு தான் இன்னைக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, மாதுளம்பழத்தோட தோல்கள் தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாதுளம்பழத்த வாங்கி பழத்த மட்டும் எடுத்துட்டு தோல தூக்கி போட்டுருவோம். அப்பேற்பட்ட தோழ தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணி க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த க்ரீம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ஃபேஸில் இருக்க மங்கு, அதாவது நீண்ட நாட்களாக என் ஃபேஸில் மங்கு இருந்துக்கிட்டே இருக்குது, போகவே மாட்டேனுது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா 3 நாளில் ஃபேஸில் இருக்க மங்கு காணாமல் போயிருங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இந்த தோல்களை நம்ம எடுத்துக்கலாம். தோலில் உள்ள சின்ன சின்னதாக அந்த விதைகள் இருக்கிற இடம்லாம் நம்ம எடுத்துட்டு வெறும் தோல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தோலில் துவர்ப்பு அதிகமாக இருக்கும். அது நம்ம ஃபேஸில் அதிகமாக பருக்கள் வரும் பார்த்திங்களா, அதை குறைச்சி ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகளை மறைச்சி மங்கை மறைய செய்து சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம தோல்களை மட்டுமே தனியாக எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இதை வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது இல்லை. இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா பொல பொலன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். எல்லாமே நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்து போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கு தாங்க. இந்த உருளைக்கிழங்கும் நம்ம ஃபேஸில் இருக்க மங்கை நல்லாவே க்யூர் பண்ணும். இது 2 சேர்ந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸில் இம்மீடியட்டாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணுறது. நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அறப்படாது. அதுக்காக தான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் துருவி எடுத்துக்கிட்டேன். தோலெல்லாம் சீவணுன்ற அவசியம் இல்லை. நான் தோலோட சேர்த்து தான் இதை துருவி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாமே துருவி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த மாதுளம்பழத்தோட தோல்களை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக தண்ணி தேவையே இருக்காது. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயே நிறைய ஜூஸ் இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஒரு ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இப்படியே நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நமக்கு க்ரீம் மாதிரி வராது. அதனால் நம்ம க்ரீமாக யூஸ் பண்ண போகிறதுனால இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். நீங்கள் கிளாத் போட்டு வடிகட்டலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்பூனில் முடிஞ்சால் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படின்னா நல்லா கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் மட்டும் சூப்பராக வந்துடும். சக்கைகள்லாம் தனியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சக்கை இருக்குது அப்படின்ட்டு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் அடியில் திக்காக நமக்கு படிஞ்சிரும். அதனால் நம்ம அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். டைரெக்டாக அதை பாயில் பண்ணக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இதை சூடுபடுத்தும் பொழுது நமக்கு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நான் அதே கிளாஸ் பாட்டிலில் வச்சோம்னா நம்ம ஹீட் தாங்காது. அதனால் இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் நான் அந்த ஜூஸை அப்படியே ஊற்றிட்டு இதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். டைரெக்டாக நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா சத்துக்கள்லாம் அழிஞ்சிடும். அதனால் இப்படி
நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணி இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா திக்காக மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கையை எடுத்துடக்கூடாது, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா கட்டியாக மாறிடும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மறுபடியும் வடிகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்பூனில். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு பாருங்கள், நல்லா ஒரு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க. அந்த ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேஸை வந்து நல்ல கலராக மாற்றி தரதுக்காக அந்த ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல. முக்கியமாக நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதேமாதிரி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம விட்டுடலாம், இது வந்து ஆறட்டும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி, ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக. நம்ம தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணோம்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு க்ரீமியாக கிடைக்காது. அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம சொன்னோம்ல ஒரு முக்கியமான ஆயில் வந்து இதில் சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க தாராளமாக கோகோனட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கேரட் ஆயில் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது டெய்லி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிட்டுருக்கு. அதனால் இது கூட வந்து நான் கேரட் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து கட்டியாக ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த க்ரீமு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஹனிங்க, சுத்தமான ஹனியாக 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். அதனால தான் ஹனி வந்து சேர்க்குறது. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கறனால ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் வந்து இது கூடவே அந்த ஹனி சேர்த்துட்டோம்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது. அதனால் தாராளமாக நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். உடனே ட்ரை ஆகுமாக்கா அப்படின்னு கேட்க வேண்டாம். கண்டிப்பாக ட்ரை ஆகாது. அதுக்காக தான் நம்ம ஹனி சேர்த்துருக்கிறது. இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு பண்ணவே பண்ணாது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு செம்ம சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீமை நான் ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ரிசல்ட்டையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். 3 நாள் மட்டுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு, கரும்புள்ளிகள் எல்லாமே காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால் கூட அந்த பிம்பிள்ஸ் கூட வராமல் தடுத்துடும். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக உங்கள் ஃபேஸை வந்து வச்சுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாட்டிலையோ இல்லை டப்பாலையோ ஊற்றி ஸ்டோர் பண்ணி தாராளமாக வச்சுக்கலாம். இதை வந்து 1 வீக் அல்லது 15 டேஸ் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஸ்பூன் மட்டும் போட்டுவிடுங்க, கை வெளில விடாமல் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக ரிசல்ட் தருங்க. எந்த அளவுக்கு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறத பார்த்துடலாம். ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். முன்னாடி ஃபேஸை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய அங்கங்கே கரும்புள்ளிகள் இருக்குது. மங்கு கூட எனக்கு வர கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அதனால் முக்கியமாக இந்த க்ரீமை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. என் ஃபேஸில் இருக்க மங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் கொஞ்சமாக எடுத்து என் ஃபேஸில் அங்கங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து ஜென்டலாக ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு ஃபேஸில் வந்து அழுத்தி அழுத்தி மசாஜ் கொடுக்கக்கூடாது. மைல்டாக கொடுத்தா போதும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு வந்து நீங்கள் படுத்துருங்க. காலையில் எடுத்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். வெறும் 3 நாளில் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது இதை யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது. அதனால தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸில் எல்லாமே உண்மையான பதிவுகள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். பொய்யானது எதுவுமே இல்லை. ஃபேஸில் அப்ளை பண்ணோட ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா க்ளாஸியாக இருக்குது.
இதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் என் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள். இப்போது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் விட்டுருந்தேன். இப்போ வந்து ஃபேஸை வந்து நான் ஈரமான கிளாத்தால் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருந்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னோடய ஃபேஸுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் ஃபில்ட்ரு போட்டிருக்கேன் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எப்படி நான் கேமரா ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது ஃபோனில் வீடியோ ஆன் பண்ணணும், அதே மாதிரி தான் அதே அளவில் தான் நான் வச்சுருக்கேன். வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஃபேஸ் செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. நான் தண்ணி விட்டு கூட ஃபேஸை வந்து நல்லா கழுவி உங்கள்கிட்ட காட்டிடுறேன். எந்த அளவுக்கு ஃபேஸ் இருக்குது பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. என்னுடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மங்கு போகிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து க்யூர் ஆகுறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டு